ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் என்றும் என்றும் மகிமைப்படுவதாக. அந்நிய தேவனை பின்பற்றலாமா? கூடாது. ஆண்டவரே சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். இங்கே நான் வாசிக்கிறோம், என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அது மட்டுமா? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். நான் வாசித்த இந்த வேத பகுதியில் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். இன்னைக்கு காலையில் தியானத்தில் நம்ம சிந்தித்தோம், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கடவுள், அப்படி தானே? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம படித்தோம். ஆனால் எல்லாவற்றையும் படைத்த ஒரே ஒரு கடவுள், உண்டானது ஒன்றும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அப்போது எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். ஆதியாகம புத்தகத்தில் நாம் படிக்கும்போது தம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே உண்டாக கடவுது உண்டாக கடவுது உண்டாக கடவுது என்று சொல்லி உருவாக்கினவர். அப்படிப்பட்டதான தெய்வம் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார், நம்மை நேசித்தார். நம்ம நேசித்த தெய்வத்தை நாம் நேசிக்க வேண்டும். காணக்கூடாதவர், அவரை நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் 1:18, தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. தெய்வத்தை நாம் யாரும் காண முடியாது. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். ஏன் தேவனை பார்க்க முடியாது? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியத்தில் நான் வாசிக்கும்போது தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று சொல்லி நான் படிக்க முடியும். யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறதுனால அந்த ஆவியான தேவனை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்போ காணக்கூடாத நிலைமையில் இருக்கக்கூடியவர். அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் என்று சொல்லி நான் படிக்கிறோம். அப்போ இப்படிப்பட்டதான இறைவனை பிதாவினுடைய மடியில் இருக்கிற, ஏன்னா வாஸ்தவம் யோவான் 1:18 பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பிதாவாகிய தேவனை என்ன செய்ய முடியும், அறிய முடியும். அப்போது யெகோவாகிய தேவனை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதித்தார்கள், காணக்கூடாத தேவனை ஆராதித்தார்கள். காணக்கூடாத தேவனை மனிதர்கள் காணக்கூடிய நிலைமையில தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாய் வந்தார். தேவன் மனுஷ சாயலானார், அப்படி தான் நம்ம படிக்கிறோம். அப்போ மாம்சத்தில் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த ஜனங்கள் என்ன செய்யலை, தெய்வமாக அங்கீகரிக்கலை. ஜனங்கள் அவன் இஷ்டப்படி வாழ ஆரம்பித்தாங்க. நியாயாதிபதி காலத்தில் போல, நியாயாதிபதிகள் காலத்தில் அப்படித்தான் ஜனங்கள் அவன் இஷ்டப்படி என்ன செஞ்சாங்க, வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இங்கே நான் வேதத்தில் படிக்கிறோம், அந்நிய தெய்வத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, வழிபடக்கூடாது. ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம், அது அறியாமையின் காலம். வேதம் சொல்லுகிறது, அறியாமையின் காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். தெரியாமல் ஆண்டவரை பற்றி அறியாத காலத்தில் நம்ம விக்கிரக வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தெரியலை, அதனால் நம்ம என்ன செஞ்சோம், பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், பிதாவாகிய தேவன் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி அறிந்தும் நாம் அந்நிய தேவனை பின்பற்றி போனால் தேவன் வேதனைப்படுவார்.
அந்த வசனத்தில் என்ன வாஸ்தவம்? யாத்திராகமம் 20:5 நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் 6ஆம் வாக்கியத்தில் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை நேசித்து என்னை சேவித்து என்னை ஆராதிக்கணும், எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்கக்கூடாது. அப்படி உண்டாயிருந்து நீ அதை பின்பற்றினேனா நான் எரிச்சலுள்ள தேவனாக இருக்கிறேன் என்று சொல்ல ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இங்கே நான் வாசித்த இந்த வேத பகுதியில் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நாம் வாழும்போது எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை நம்முடைய தலைமுறையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு சிலர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன், பரவாயில்ல உங்கள் அப்பா இந்து குடும்பத்திலேருந்து அந்த காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உங்களையும் அதுக்குள்ளே வளர்த்தாங்க, இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செஞ்சுருக்கீங்க, அதுக்குள்ளே வளர்த்துருக்கிறீங்க. இப்போ வாழழி வாழையாக நம்முடைய சந்ததி என்ன செய்யணும்? பக்தியுள்ள சந்ததி. வேதம் அப்படி தான் வாசிக்கிறோம், வேதத்தில் நான் படிக்கிறோம், பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்கே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் இந்த பூமியில் வைத்திருக்கிறார் பிரியரும். அதனால் இங்கே நான் வாசித்த இந்த வேத பகுதியில் விக்கிரக வழிபாட்டை ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? வெறுக்கிறார். நான் முன்னாடி இங்கே ஊழியத்துக்கு வந்த அந்த காலகட்டத்தில் மதுரைமுக்கு பக்கத்தில் அன்னை அச்சகம்னு ஒன்று இருக்குது. அன்னை அச்சகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் அந்த அச்சகத்து மாடியில் தான் நம்முடைய பிரதரன் சபையில் உள்ள ஒரு டாக்டர், அவர் பேர் வந்து செல்லப்பா, நான் சொல்கிறது 85, அங்கே அவர் ஊழியம் செஞ்சார். அப்படி ஊழியம் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த கீழே இருக்கிறவங்க வந்து ஒரு ஆர்சி சர்ச்சுக்கு போகக்கூடியவங்க. அப்போது அவர் அந்த ஊழியக்காரர் இந்த இடத்த விட்டு போயிட்டார். பிற்பாடு அந்த குடும்பத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினார். நான் போய் அவங்களுக்கு போய் பார்த்தேன், பேசினேன், சத்தியத்தை சொன்னேன். ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நாங்கள் விக்கிரகத்தில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கும்பிட மாட்டோம் அப்படின்னாரு. ஆனால் அவர் வீட்டில் பார்த்தா மாதா படம், இயேசு படம், எல்லா படமும், இயேசுப்பு படம் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிறது அதை கும்பிட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், சரியா நீங்கள் கும்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் இதெல்லாம் வச்சுருக்கீங்களே உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் போயிட்டுருக்கிற சர்ச்சிலையும் கூட அவங்க என்ன செய்கிறாங்க, வெறும் சிலைகளாக வச்சுருக்காங்களேன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நாங்கள் சிலைகளை நாங்கள் கும்பிட்றதில்ல, ஏன் இதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா எங்களுடைய பின் சந்ததியாருக்கு இதுதான் மரியாள், இதுதான் யோசேப்பு, இதுதான் இயேசு அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக இதெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், வச்சுருக்கோம். அப்போ அந்த பிள்ளைங்க காலப்போக்கில் என்ன செய்யும், இந்த பெருசுகள்லாம் போயிட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அதைத்தான் ஆராதிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஏன்னா நம்ம முன்னோர்கள் அதைத்தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு சில காரியங்கள் வேதத்தில் வாயிலாகவே நாம் படிக்கலாம். நியாயாதிபதி புஸ்தகம் 17:5. மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபோத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியனானான். இங்கே நான் வாசிக்கிறோம், மீகான்னு சொல்லி ஒரு மனுஷன், அவன் என்ன செய்கிறான், சாமிக்கு ஒரு அறையை கட்டணும்னு சொல்லி அறையை கட்டி ஒரு ஏபோத்தை உண்டு பண்ணி ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணி தன்னுடைய குமாரரில் ஒருவனை அதில் பிரதிஷ்டை பண்ணி, நீ தான் இதுக்கு பூசாரினா ஆசாரியா இருக்கணும்னு சொல்லி நியமித்து. எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா ட்ராக்கு? சத்திய தெய்வத்தை விட்டு விட்டு இவங்களாம் ஒன்று உண்டாக்கி வீட்டில் வச்சுக்கிட்டு இதைத்தான் நீ என்ன செய்யணும், கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க. அது தேவன் வெறுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நியாயாதிபதி 8:27 கூட வாசிக்கலாம். நியாயாதிபதி 8ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியம். கிதியோன் என்ன செய்கிறான், ஒரு ஏபத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவில் வைத்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். இவன் சத்திய தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய மனுஷன். இவனை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது விசுவாச வீரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும்.
அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் இந்த கிதியோன் பேரும் வர்றதை நம்ம பார்க்க முடியும். பின்னும் வாசிக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. போதும். இங்கே நான் வாசிக்கிறோம், விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் யாருடைய பேர் வருதுங்க? கிதியோனுடைய பேர் வருது. அப்போது சத்திய தெய்வத்தை பின்பற்றக்கூடிய அவ்வளவு விசுவாசமாய் தேவன் மேலே நம்பிக்கை வச்சிருந்ததான இந்த கிதியோன் என்னாச்சு? இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வேதம் சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் என்ன செய்வாங்க? வஞ்சிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன். அப்போ இங்கே கிதியோனை குறித்து நான் வாசிக்கும்போது அந்த 28 நான் வாசிக்கிறோம், அவன் ஒரு யோபத்தை உண்டாக்கி அதை தன்னுடைய ஊரில் வச்சான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாக இருந்தது. பாருங்க, இவங்க இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் நினச்ச கூட பார்க்கலன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அவன் வேதனை படக்கூடிய நிலைமையில் தான் காணப்படுகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான விக்கிரக ஆராதனை இருக்குமே ஆனால், விக்கிரக ஆராதனைன்னு சொல்கிறது நல்லா கவனிக்கணும். ஒரு படத்தை வச்சுக்கிட்டு கும்பிட்றது தான் விக்கிரக ஆராதனை, அதுவும் விக்கிரக ஆராதனை தான். ஒரு போட்டோவை வச்சுக்கிட்டு கும்பிட்றதும் விக்கிரக ஆராதனை தான். ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை ஆண்டவருக்கு கொடுக்காம வேறொரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் என்னது? விக்கிரக ஆராதனை தான். அதை ஆண்டவர் வெறுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தரை கனப்படுத்தணும். கர்த்தரை கனப்படுத்தி நம்ம வாழும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதான் சங்கீதம் 16 நான் வாசித்தோம். அந்நிய தேவனை 16:4 என்ன வாசித்தோம்? அந்நிய தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன உண்டு? வேதனை பெருகும். அந்நிய தேவனை பின்பற்றவங்களுக்கு வேதனை பெருகும். சத்திய தெய்வத்தை பின்பற்றி ஆராதிக்கக்கூடிய நம்ம அந்நிய தேவனை என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. ஆகையினால்தான் இன்றைக்கி ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க, விக்கிரக வழிபாடு செய்யலாமா? செய்யக்கூடாது. கர்த்தருக்கு நம்ம எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவ்வளோ தூரம் நம்ம என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தரை கனம் பண்ணுவோம். காரணம், அவர் நம்மளை உயர்த்தும்படிக்கு அவர் தம்மைத்தாமே தாழ்த்தினார். அவர் அவ்வளோ சர்வ வல்லமையுள்ள தேவங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், என்னை அன்றி உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், நான் எரிச்சலுள்ள தேவன். அவ்வளவு பயங்கரமான தேவன் அன்பாகவும் இருக்கிறார். 1000 தலைமுறை மட்டும் நமக்கு என்ன செய்கிறார்? இரக்கம் செய்கிறார். யாருக்கு இரக்கம் செய்வார்? அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்களுக்கு தான் அவர் என்ன செய்வார்? இரக்கம் செய்வார். அவருக்கு பயப்படாமல், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், கர்த்தரை கனம் பண்ணாமல் நம்ம இஷ்டப்படி வாழ்ந்தோம்னா ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய மாட்டார்? இரக்கம் காமிக்க மாட்டார். அதனால் நம்முடைய தேவனுடைய அன்பை ஒரு முறை கூட நினைவு கூறுவோம். நம்ம மேலே அவர் வச்சிருக்கிற அன்பு எவ்வளோ பெரிது என்பதை ஒரு முறை கூட சிந்தித்து நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.